இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். வந்து சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டார். தாவீது கோத்திர சிங்கமாய் வந்து சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டார். தாழ்மையான ஆட்டுக்குட்டியுடனே, தாழ்மையான ஆட்டுக்குட்டியுடனே தங்கியிருப்பேன் சீயோன் மலையில். கோடாகோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடாகோடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. குயவனின் கையில் போல குருவே நீரனை உருவாக்குமையா. மாசற்ற மணவாட்டியாய் என்னை, மாசற்ற மணவாட்டியாய் என்னை காத்து கொள்ளும்படி கருணை கூரையா. ஏழை என்னை கோடாகோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடாகோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். 940வது பாடல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர். காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம்,
புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் நல்லவர் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன் மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன் மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டு. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டு. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன் அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன் அவமானம் அடைய விடவில்லை. கூவி அழைத்தேன் செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன்
சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே அடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அடலுடன் புகழ் பாடுவோமே. காண்பவர் வல்லவர், காண்பவர் காப்பவர் காலத்திலோ சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே. அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நான் காலத்திலோ சோத்தரிப்பேன் சோத்தரிப்பே. அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக பாடல் புத்தகத்தில் 1028வது பாடல். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த பாடலை பாடுவோம். 1028. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. இந்த நாளில் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, அக்கினியாய் இறங்கட்டும், பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஜீசஸ் உம்முடைய அளவில்லாத வல்லமை இறங்கட்டும். பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் வல்லமை அக்கினியாக இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஜீசஸ் ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. காலை வேளையில் உம்முடைய அக்கினி அபிஷேகம் சபையில ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஓ அன்றைக்கு ஆண்டவரே அப்பா சாலமோனுடைய ஜெபாலயத்தில் வல்லமை அளவில்லாமல் இறங்கினது. காலை வேளையில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரையும் நம்முடைய வல்லமையினால நிரப்பும். அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஆவியானவரே அக்கினியாய் மாற்றிடுமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஆமென். என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் ஓ வல்லமை இறங்கட்டும் அப்பா. அக்கினியாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே. Fill each and every people with your spirit to worship
என் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பி செபிக்கும்படியாய் ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது காலை வேளையில ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாளிலே யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றி பரலோகத்தின் தரிசனங்களை ஆண்டவரை காணவும் எழுதவும் எங்களுக்கு வேதத்தில் ஆண்டவரை கொடுத்த தேவன் நாளிலும் ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் ஆவியில நிரப்பும், மறுவமாக்குவீராக, மறுவப்படுத்துவீராக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உடையவர்களாய் மாற்றுவீராக, ஆவிக்கேற்ற சிந்தையுடையவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவியின் நிரப்புதல வாஞ்சியோடு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவர், நிரப்பும் ஆண்டவர், நிரப்பும், 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 நிரப்பும். அப்படியே வல்லமையினால தேவ ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவர். ஓ ரிபாபா ஷபாபா ரிகாபா ரிபாலா ருக்கேனமா. ஆவியானவரே எல்லாரையும் நீர் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. சமூகத்தில் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆவியின் நிரப்புதலினால நிரப்பி ஒரு மனமகிழ்ச்சியினால சந்தோஷத்தின் ஆவியினால இடைகட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நிரப்புங்க. உடைய வல்லமை எங்களுக்கு தேவை, கிருபை வரங்கள் தேவை. ஆவியின் வரங்களினால் 9 வரங்களினால் இந்த சபையை நிரப்பும். ஆவியின் 9 கனிகளினால் இந்த சபை ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. கனியற்ற மரத்தை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திர. அந்தந்த மரம் அந்தந்த கனியினால் அறியப்படுவது போல ஆண்டவரே கிறிஸ்துவனுடையவர்கள் உம்முடைய கனி உள்ளவர்களாய், கனியை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும். ஃபில் பண்ணுங்கப்பா, ஃபில் பண்ணுங்கப்பா. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலைமை நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். ஃபில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆவியானவர் ஃபில் பண்ணுங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நன்றி உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலை வேளையில் ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற நல்ல தெய்வமே, ஓ நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரே, வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தெய்வமே, ஹல்லேலூயா. உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபத்தின்படியே ஆண்டவரே மனிதர்களாய் எங்களை உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினவரே அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். எல்லாரும் ஆண்டவரே நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிங்க. எல்லாரும் வாயை திறந்து, நீர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் பூமியிலே காண்கிறதையும் காணாததையும் ஆண்டவரே வானத்திலே ஹல்லேலூயா எல்லா கோள்களையும் எல்லா விண்மீன்களையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவரே சந்திரனையும் சூரியனையும் எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் நீர் பெரியவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, we worship you, we worship you Lord, we worship you Heavenly Father, we worship you, we worship you. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திவாலபுர மங்கர பௌஷந்தரனுதரு திகபாலாருக்கேனமா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நன்றி
இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல போன வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்தார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொண்டார். பலவிதமான நோயின் பலவீனங்கள் நம்ம சரீரத்தில் வந்தது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வியாதிகள் வந்தது. ஆனாலும் சுகமாக்குகிற தேவனாக, நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. மரண கண்ணிகள் போன்று எத்தனையோ போராட்டங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எதிராய் வந்தது. ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நடத்தினாரு. எல்லாரும் இந்த வேளையில அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, ஏசப்பா நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திர. எல்லாரும் வாயை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம், படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திர. ஆராதனையிலே உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய், உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி, சுகபலனுக்காய் நன்றி, தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருந்தீரே நன்றி அப்பா. ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீரே உமக்கு நன்றி. வேலைகளை செய்ய பலனை கொடுத்தீரே நன்றி அப்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளும் எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடி ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. நீங்கள் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த அன்புக்காய் ஸ்தோத்திர. நன்றி 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 ஆண்டவரே. ஜீவன் தந்த தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. கைகளை உயர்த்தி யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. நீரென்னோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீரென்னோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு
இருப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலி அடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலி அடைத்து தினமும் காப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, ஜீசஸ். யெகோவா துதித்துக் கொண்டிருக்கும் போது தேவ வல்லமை உங்கள் சரீரங்களில் இறங்குகிறதை பார்க்க முடியும். தேவாவியானவர் உங்களை தொட்டு விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஷம்மா எங்களோடு இருப்பவரே, என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர், என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா இருப்பவரே. நீர் என்னோடு, உண்மையாக சொல்லுவோமா, நீர் எங்களோடு இருப்பதனால இதுவரை நாங்கள் ஜீவிக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில இல்லாவிட்டால் அப்பா, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள் எங்களை மேற்கொண்டிருக்குமே. ஜீசஸ். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யார் எங்களோடு இல்லாவிட்டால், ஓ யெகோவா ஷம்மா எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த ஜனங்களோடு, இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரை மட்டுமாயிருந்த தேவன் இனிமேலும் ஆண்டவரை நீர் கூடவே இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்தி செல்லும்படியாய் ஓ இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானே என் ஜனங்களை மேய்ப்பேன் என்று சொன்ன நல்ல மேய்ப்பராகி ஆண்டவர், ஹல்லேலூயா, இனிமேலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி செல்லுங்கப்பா. வழிநடத்தி செல்லுங்க. Lead every people. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீரே வழிநடத்தி செல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, நன்றி செலுத்த
அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மட்டுமாய் காத்து வழி நடத்தின தேவன் இனிமேலும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வாதமாய் அவருடைய தெய்வீக பாதுகாப்பையும் நன்மைகளையும் கொடுத்து வழி நடத்த போறபடினால எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கைகளை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்ல போகிறீர். ஆண்டவரை மேன்மையாய் வைக்க போகிறீர். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறீர். ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நடத்த போகிறீர். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. நன்றி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் 110வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 110வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறகும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். க்குள்ளே நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களிலும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசத்தின் மேல் தலைவர்களாய் நொறுக்கி போடுவார். 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவரது தமது தலையை எடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதினுடைய இந்த சங்கீதம் 110வது சங்கீதம். தாவீது 110ல் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரன் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். ஸ்தோத்திரம். சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிற ஆண்டவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்தில் கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். சீயோனிலிருந்து அவருடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஸ்தோத்திர. நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவிலே ஆளுகை செய்யும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீயோனிலிருந்து இந்த நாளில் இந்த சீயோன் சபையில் ஆராதிக்கிற உங்களுக்காகவும் தம்முடைய செங்கோலை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பும் யவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் உலகமெங்கிலும் எழும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். உலக அளவில் அதிகமாய் ஒரு கடவுளை ஆராதிக்கிறவர்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். இந்தியாவில் இந்து மக்கள் அதிகமாக இருந்தாலும் உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். யவன ஜனம் எழும்பும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கும் அவருக்காக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறுகிற காரியங்களாக
இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே ஆசாரியராய், நித்திய பிரதான ஆசாரியராய், நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். ஆசாரியர்கள் அந்த காலங்களிலே பாவம் செய்கிற ஒரு மனிதன் அந்த பாவத்துக்கு பிராயசித்தமாய் ஒரு ஆடையோ மாடையோ பலியிட தனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது அந்த ஆசாரியன் அந்த பலியை பாவத்துக்கு ஈடாய் செலுத்துவான். ஸ்தோத்திரம். அந்த மனிதனுக்கு, அந்த ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்தவனுக்கு கொஞ்சம் கடவுள் பாவத்தை மன்னித்து விட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு போவான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவன் மறுபடியும் அதே ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு வருவான். காரணம் அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலி செலுத்துகிற ஆசாரியர் மாத்திரமல்ல, நமக்காய் அவரையே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியான நல்ல ஆசாரியராய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்காய் பலியானதுனால நமக்கு பாபத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவருடைய கோபத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆள், நாங்கள் பெரிய ராஜாக்கள், பெரிய திறமசாலிகள் என்கிறவர்களும் நிற்க முடியாது. ராஜாக்களை வெட்டுவார், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்க்கிற தேவன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். எல்லா இடங்களிலேயும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய மேலான அதிகாரத்தையும் வல்லமையும் குறித்து தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். அவர் பெரியவர், அவருடைய அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் வல்லமே இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லவே இல்லை. இந்த பூமியிலும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் வல்லமையும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை நாமும் உண்மை உத்தமமாய் தொழுது கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. இந்த நேரம் சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் அற்புதங்கள் இருக்குன்னா சாட்சி சொல்லி தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப முடியல, ஜுரம், ஃபீவர் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போய் இன்ஜெக்ஷனும் போட்டேன். ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு சொன்னார். போட்டுட்டு வீட்டுக்கு வந்து மாத்திரை போட்டு 7 மணிக்கெலாம் கொடுத்து டிஃபன் கொடுத்து போட்டு விட்டேன். ஆனாலும் ஜுரம் குறையவே இல்லை. மணி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, கொஞ்சம் கூட குறையல, தூக்கி தூக்கி போடுது. எனக்கு ரொம்ப சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபுல்லாக தண்ணி போட்டு ஈர தண்ணியை துணியை போட்டு தொடச்சி விட்டேன். அப்பயும் குறையவே இல்லை. ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெப எண்ணெய் இருந்தது, அதை வச்சு குழந்தைக்கு உடம்புல பூசிட்டு அதுக்கப்புறம் கையை தலைமையில் வச்சு ஆண்டவர் நாமத்தை சொல்லி, எப்பா நீங்கள் உங்கள் நாமத்து மூலிமா எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், நாங்கள் 2 பேரும் நாளைக்கு ஆலயத்துக்கு போனோம் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை கொஞ்சம் வாயிலையும் வச்சு விட்டேன். ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் மணி 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அந்த ஃபீவரும் கம்மியாச்சு. இன்றைக்கி நான் வருவேனே நினச்சி பார்க்கல. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஒரு விடுதலை கொடுத்தாரு. நாமத்துக்கு சோத்திரம், சோத்திரம். அவருடைய கண்ணீர் ஜபங்களை கேட்டு மகனுக்கு அதிகமான ஜுரம், இரவெல்லாம் 1 மணி 2 மணி வரைக்கும் கண்ணீரோடு ஜபித்தார்கள். இந்த மகனும் ஆலயத்துக்கு வர சௌரியம் வர சாட்சியாய் நிறுத்தினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருமண அறிவிப்பை தகுதியை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சபையை சார்ந்த கிதியோன் எஸ்தர் அவருடைய மகள் பிரின்சிக்கும் சென்னை கொரட்டூர் பகுதியில் வசிக்கிற அமிர்தராஜ் சீபா அவருடைய மகன் ஜான்சனுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. காரணமான தடைகள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்கள். இது முதலாவது அறிக்கை. ஸ்தோத்திரம். இந்த திருமணத்துக்காக
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. திகைத்த நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்த நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானது. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமன் ஈவில் சிறந்தது, எனக்கது இலவசமானது தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமன் ஈவில் சிறந்தது, நமக்கது இலவசமானது தேவ கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அவரே கிருபை, அவர்தான் கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானீரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானீரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வியாதிகள் பலவீனங்கள் உள்ள விசுவாசிகளை கர்த்தர் சுகம் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆராதனைக்கு வராத எல்லா ஜனங்களுக்காக தேவனை தேட ஆராதிக்க நல்ல ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில திரள் கூட்டமான ஆத்துமாக்களை கர்த்தர் தாமே சந்தித்து ரட்சித்து சாட்சியாய் நிறுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பின்மாற்றங்களில் காணப்படுகிற ஜனங்களை கொண்டு வர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாய் வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட, தேவனுடைய சத்தியத்தை அறிய ரட்சிக்கப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் மஞ்சுளா என்கிற சௌரி புதிதாய் வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அநேக ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்தார்கள். அந்த அம்மாவுக்கு இருக்கிற கால்வலி நீங்கணும், பேர பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு விரல் கை விரல் வளர்ச்சி இல்லாத நிலைமை இருக்கிறது, அப்படி சூம்பி போனது மாதிரி இருக்கிற அந்த கையில் கர்த்தர் ஒரு அற்புத விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தொடர்ந்து தியானிக்க போற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தர் பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் இந்த தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகையின் மத்தியில் கொண்டாடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாமே கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொங்கல் அப்படின்னாலே விவசாயிகளுடைய பண்டிகை. அவர்கள் தங்களுக்கு வருடம் ஃபுல்லாக நல்ல விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு பொங்கலிட்டு ஆராதித்து மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுகிறதான பண்டிகை. ஆனால் தெரியாதபடிக்கு பல விக்கிரகங்களுக்கு படைத்தாலும் அவர்களுடைய நோக்கம் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தின் மத்தியில் இருக்கிற விவசாயிகள், முக்கியமாய் விவசாய தொழில் செய்கிறவர்கள், பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களும் செழிக்க கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள, உண்மையான ஆண்டவருக்கு இயேசுவுக்கு அவர்கள் ஆராதனை செய்ய, நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். கடந்து போன வருடங்களிலே பார்க்கும்போது ஒன்றில் மழை இல்லாதபடிக்கு விவசாயம் கெட்டு போயிருக்கும், இரண்டாவது மழை அதிகமாய் பெய்து விவசாயம் கெட்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் விவசாயிகள் அதிகமாய் சந்தித்தார்கள். இந்த 2024ஆம் ஆண்டில் அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாதபடிக்கு தேவையான நேரத்தில் தண்ணீர் அந்த விவசாயத்துக்கு கிடைக்கணும். அதிக மழை பாதிப்பினால் விவசாயம் கெட்டு போகக்கூடாது. கர்த்தர் தாமே அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க இந்த வருடத்தில் இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு சாதகமாக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொடுத்த காணிக்கைகளுக்காக, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக கிதியோன் சகோதரன் முன்பாக வந்து ஜெபிப்பார். స్తోత్రం. జీవనల దేవుని స్తోత్రం తుదికిరం తాపనే సపా இந்த வேளை தாப்பனே சப்பா ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாப்பன ஹல்லேலூயா. தேவனே மக ஸ்தோத்திரம் பா ஆராதனை வேளை தாப்பனே சப்பா வல்லமல கரப்படுந்தகம் ஸ்தோத்திரம் தாப்பன ஹல்லேலூயா. பா கொடுத்த காணிக்கையில் ஆசீர்வாதம் ஹல்லேலூயா. தேவனே மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அவர் செய்கின்ற வேளையில் ஆசீர்வாதம் ஹல்லேலூயா. ஆண்டவரே கைச்சே எல்லா வேளையிலும் ஆண்டவரே இயேசுப்பா மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வல்லமல கரப்படுந்தகம் ஹல்லேலூயா. அப்பா செய்கின்ற வேளையிலும் இயேசுப்பா ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வியாபாரத்திலும் தாப்பனே சப்பா தேவக்கரே பாதுகாப்பு கொடுத்தகம் ஹல்லேலூயா. தேவனே மக ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தாப்பன ஹல்லேலூயா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் இந்த வேளையை சப்பா மக ஸ்தோத்திரம் தாப்பன ஹல்லேலூயா. தேவஜன வேண்டிய வார்த்தை வசனங்களை கொடுத்து ஆசீர்வாதம் தாப்பன ஹல்லேலூயா. दासना मारते अपने सपा हम सोत्र तब ले लिया जीवन वार्ता करते आश्रय तब ले लिया वार्ता वसन ले सपा हम सोत्र तब ले लिया अंडू इर्दी में पढ़े इल्दी जीविक आश्रय तब ले लिया उमक बड़ बात निरपन तब ले लिया जीवन देव नामे सपा वार्ता को वसन तो को वाक्त को ओवर नाल वल्लर तुम आशीर्वादம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெனல்ல பிதாவே ஆமென் ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை
இந்த நாளிலும் நாம் வாசித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை குறித்து நாம் போன வாரத்திலும் தியானித்தோம். போன வாரத்தில் காலை ஆராதனையில் 2 குறிப்புகளை தியானித்தோம். ஸ்தோத்திரம். வெளிச்சம் எழும்பும், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லப்பட்டத அந்த குறிப்பில் 2 காரியங்களை போன வாரத்தில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். வெளிச்சம் எழும்பும். ஆதி சபை கிறிஸ்தவர்களுக்காக ஒரு வெளிச்சம் எழும்பிற்று என்பதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் எஸ்தர் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரம் இவைகளில் யூதருக்காய் ஒரு வெளிச்சம் எப்படி எழும்பினது என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆதி சபையினருக்காய் வெளிச்சம் எழும்ப காரணமாய் இருந்தது அவருடைய ஜெபம். அவர்கள் ஜெபித்த ஜெபம் வீணாய் போகவில்லை. அவர்களுக்காய் ஒரு வெளிச்சம் எழும்பிற்று என்று சொல்லி தியானித்தோம். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஒரு உணர்வை கொடுத்து, ஜெபம் இல்லாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ணீங்க, இரவில் ஜெபம் பண்ணீங்க, விடியற் காலத்தில் எழும்பி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்க. யூதருக்காய் வெளிச்சம் எழும்பிற்று. அதில் அவர்கள் உவாசித்து 3 நாட்கள் அல்லும் பகலும் உவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அவர்களை அழித்து போடுவோம் என்கிற அந்த ஆமானுடைய ஆசை அது வேஸ்டாக போய்விட்டது. கடைசியில் அந்த ஆமானே தூக்கு மரத்தில் போடப்பட்டான். யூத ஜனங்களுக்கு வெளிச்சம் எழும்பிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் பலவிதமான கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், என்னென்னமோ தேவையில்லாத காரியம்லாம் இருக்கலாம். அதன் மத்தியில் நீங்கள் உவாசம் பண்ணி ஒரு நாள் சாப்பிடாம, ஒரு நேரம் வாரத்தில் சாப்பிடாம தேவ சமூகத்தில் உவாசித்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கும்படியாய் வெளிச்சத்தை தேவன் உதிக்க பண்ணியே தீருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஜெபம், உவாசம் இது கண்டிப்பாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். உவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. வீடுகளில் நீங்கள் உவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதை மறவாதிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தில் 2வதாக சொல்லப்பட்டிருக்கிற உன் சுகவாழ்வு சீக்கிரமா என்ன செய்யும்? துளிர்க்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சுகவாழ்வு துளிர்க்கும் என்கிற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள், போராட்டங்கள் வந்து சுகவாழ்வு துளிர்க்கும்படியாய் செய்வார். உங்களுடைய வறுமைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அந்த அனுபவங்கள் மத்தியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும்படியாய் செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சுகவாழ்வை அவர் துளிர்க்க செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். மரம் சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா சில மரங்களை வெட்டி போட்டிருப்பாங்க. இந்த மரம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மழை பெஞ்சப்புறம் இல்லாட்டா கொஞ்ச நாள் கழித்து அது திடீரென்று என்ன செய்யும்? துளிர்த்து, ஏற்கனவே ஒரு மரம் தான் பெருசாக நின்றுச்சு, இப்போ பல கிளைகள் அங்கேருந்து எழும்பி அது துளிர்த்து எழும்ப ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முடிந்தது. இந்த வியாதியின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு,
இந்த போராட்டத்தின் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன காரியங்களை துளிர்க்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம். முடிந்தது, இனி துளிர்க்காது, இனி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களின் மத்தியில ஒரு துளிர்ப்பை தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த 2024ஆம் ஆண்டுல கட்டளையிடுவார். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதான் செய்யுது, வியாதி இருக்கதான் செய்யுது, ஆனா என்னுடைய வியாதியின் மத்தியில எனக்கு சுகம் துளிர்க்க போகிறது. என்னுடைய தீராத வியாதியின் மத்தியில் எனக்கு சுகம் துளிர்க்க போகிறது அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வார். சுகம் துளிர்க்கணுன்னு தான் ஒரு சகோதரி ஜெயமேரி மாமியாருக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அது ஞாபகம் வருது. நம்ம கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண முடியாய் போய் செக் பண்ணால் ப்ரெஷர் குறையாமே இருக்கிறது. ப்ரெஷர் நார்மலாய் மாறி அந்த கண் ஆப்ரேஷன் பண்ண கர்த்தர் அம்மாவுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் அற்புதம் செய்யும். சுகவாழ்வு துளிர்க்கட்டும் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். சுகவாழ்வு துளிர்க்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனத்தை படிங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோட நிம்மதியோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே எப்படி சுகமாக தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வை அவர் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, இந்த மனிதனால எனக்கு பிரச்சனை, இந்த பிள்ளைகளினால பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சுகமாக தங்கி இருக்க ஒரு சுகத்தை அவர் இந்த வருடத்தில் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் சேர் தேவைப்படும். 2-3 சேர் போடுங்க தம்பி. சின்ன சேர் நல்லது இருந்தால் போடுங்க, இல்லை இங்கே கிடக்கிற சேரை எடுத்து போடுங்க. சவரிங்க பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. சேரில் உட்கார வேண்டியவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பின்னாடி கீழே தான் உட்கார முடியும், ஆனால் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில செழிப்படைந்து அவருடைய வாழ்க்கை துளிர்த்து செழிப்படைந்தவர்களாக இருக்க தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 65வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சி அது நல்ல செழிப்பாயிருந்து மக்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்படியாய் நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த வருடத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகவாழ்வை, ஒரு செழிப்பை, ஒரு துளிர்ப்பை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் அந்த 27வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 27.
ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். வாழ்வு நீடித்திருக்கலாம், உம்முடைய வாழ்வு நீடித்து நன்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தானியேல் நேபுகாத் நேச்சர் இடத்துல ஆலோசனை சொல்லுகிறார். அவன் ஒரு சொப்பனத்தை கண்டபோது பயந்து அங்கே தானியேல் அழைத்து வரப்படும் போது இந்த காரியம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. நிறைய காரியத்தை தானியேல் அங்கே சொல்லுகிறார். அதுல முக்கியமான ஒரு காரியம்தான் இது. 27ஆம் வசனத்திலே, ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொல்லி, உம்முடைய வாழ்வு துளிர்க்கும், உம்முடைய வாழ்வு நன்றாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு தானியேல் சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம ஊரில் போகி பண்டிகை எல்லாரும் கொளுத்தி எதை கொளுத்துகிறார்கள்? பழைய பொருளெல்லாம் இதுக்காகவே ஒருவேளை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் போய்க்கு கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி பழைய இத்து போன துணி, நாத்தம் பிடிச்ச துணி எல்லாத்தையும் தெருவில் கொண்டு போட்டு அதுலேயும் ஒரு ஓரமாக இல்லை, நடு ரோட்டில் எல்லாரும் பார்க்கட்டும், வண்டியில் போகிறவங்க எல்லாம் கூட பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் போட்டு கொளுத்தி, ஸ்தோத்திரம், என்ன ஜனங்கள், போகி எங்களுடைய வாழ்க்கையில் பழசெல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறும்படியாய் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி கொளுத்துகிற அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். வரும்போது லைட்டு ஹெட் லைட்டு போட்டு வந்தால் கூட வர வெளிச்சம் இல்லாத அளவுக்கு புகை மண்டலம், ஸ்தோத்திரம். ஆனால் கொளுத்துகிறார்கள் அப்படின்னும் போது அவருடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் பழைய காரியெல்லாம் போய் இந்த புதிய வருடத்தில் நல்ல ஒரு செழிப்பாக இருக்க போகிறோம், ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், அந்த ஒரு எண்ணத்தோடு ஜனங்கள் கொளுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய நாற்றமெடுத்த துணிகளை மாத்திரம் கொளுத்துகிறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறி ஆசீர்வாதமாய் சுகவாழ்வு துளிர்த்து விடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத குணங்கள் பாருங்க. இந்த நேபுகாத் நேச்சர் இடத்துல இந்த தானியேல் சொன்னது போல உம்முடைய பாவங்களை என்ன செய்யும்? உம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை எல்லாம் விட்டுவிடும், ஏழைகளுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது உம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களை வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சின்ன ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டுறே இருப்பாங்க. அது நல்ல குணமா? அந்த பழைய இத்து போன துணியெல்லாம் என்ன செய்யணும்? அந்த குணங்களை எல்லாம் தூக்கி போட்டுறணும். ஜபஜீவி இல்லாம, வேத வாசிப்பு இல்லாத அந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி போட்டு புது வருஷத்துல ஆண்டவருக்கு பிரியமாக தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படியாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட தேவன் உதவி செய்வார், என்னுடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படும் போது 2024ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தின்படி அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். ஸ்தோத்திரம். சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில அவளுடைய சுகவாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணின சம்பவங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததான நாட்களில் நடந்த பல அற்புதங்களை நாம் பார்க்கும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையில்
என்னுடைய வாழ்க்கை இனிமேல் துளிர்க்க போகிறதில்லை, என்னுடைய நம்பிக்கை இனிமேல் நிறைவேறப் போகிறதில்லை என்று இருந்ததான காரியங்களின் மத்தியில் தேவன் சடுதியாய் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஒரு துளிர்ப்பை கட்டளையிட்டு அவர்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து படிப்போம். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 12 வருஷமாய் பெரும்பாடு, அந்த வியாதியினால ரொம்ப பாடுபட்டு அநேக வைத்தியர்களை நாடி சென்று தன்னுடைய ஆஸ்திகள் என்னென்ன சொத்து பத்து இருந்ததோ எல்லாவற்றையும் இழந்து போனாள் அந்த ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்னுடைய வியாதியின் மத்தியில் நான் என்னென்னமோ மருத்துவம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லை, என்னுடைய சுக வாழ்வை இயேசுவினால துளிர்க்க செய்ய முடியுமா, என்னுடைய வியாதியின் மத்தியிலே ஒரு துளிர்ப்பை கட்டளையிட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில 12 வருடம் அந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டு எங்கெங்க யாரு சொல்லுவாங்களோ, இந்த ஊர்ல ஒரு மருத்துவர் இருக்கிறார், நாட்டு வைத்தியர் இருக்கிறார், அவர்கிட்ட போனேன்னா கொஞ்சம் பீஸ் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எங்கெங்க அவள் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் வைத்தியம் பார்த்தும் கொஞ்சம் கூட சரியாகல. ஆனா சரியானது மாத்திரம், அந்த பணம் மாத்திரம் அவளை விட்டு போய்விட்டது. சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று வைத்தியம் பார்த்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. கடைசியில் தான் யாரோ இயேசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் எப்பொழுதும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ அவர்கிட்ட போனேன்னா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சுக வாழ்வு கண்டிப்பாய் துளிர்க்கும், கண்டிப்பாய் ஒரு அற்புதம் நடக்கும், கண்டிப்பாய் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி யாரோ சொல்லி இருப்பார்கள். இந்த சௌரி அவள் வேதனையோடு அங்கே ஆண்டவர் இயேசுவை காணும்படியாய் வருகிறாள். வந்து என்ன செய்கிறாள், அவள் இயேசுவிட்ட இந்த வியாதியை குறித்து சொல்ல முடியாது. காரணம், அந்த பெரும்பாடு உள்ளவர்கள் அந்த நாட்களில் வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. அவள் அந்த வியாதியை குறித்து ஒருவேளை சொன்னா எல்லாரும் துரத்தி கூட அடிப்பாங்க. அப்படிப்பட்ட காலமாக இந்த நாட்கள் இருந்தது. அதனால தான் அவள் மெதுவாக போய் இயேசுவனுடைய ட்ரெஸ்ஸை, அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அவள் தொடுகிறதை வேதம் சொல்லுகிறது. தொட்டவுடனே என்ன ஒரு ஆச்சரியம், அங்கே 12 வருடமாய் அவள் அனுபவித்ததான அந்த பெரும்பாடு அவளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கியே போய்விட்டது. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஸ்தோத்திரம். உடனே அவள் உணர்ந்து கொண்டாள், தன்னுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் பெற்றுவிட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு பெற்றதான நாள், இயேசு எனக்கு அற்புதம் செய்த நாள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவள் காணப்படும் போது ஒரு சத்தம் இயேசுவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறது. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார் பேதுரு. எல்லாரையும் கேட்கிறார், யாராவது என்ன தொட்டீங்களா, யாராவது என்ன தொட்டீங்களா, யாரோ என்ன தொட்டார்கள், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது, யாரோ என்னை தொட்டார்கள், யாராவது தொட்டீங்களா, நீங்க தொட்டீங்களா, தம்பி நீங்க தொட்டீங்களா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறாரு. கேட்கும் போது, ஆண்டவரை நாங்க தொடலையே, நாங்க சும்மா தான் நிக்கிறோம். இப்ப பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை, ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உம்மை சுற்றிலும் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சிலர் இன்னைக்கு நல்ல சாப்பாடு இயேசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி திரளான பேர்கள் வந்து நிற்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி எப்படியப்பா கேட்குறீங்க, நியாயமா அப்படின்றது போல பேதுரு இயேசுவினிடத்துல கேட்கிறார். இயேசு உடனே சொல்லுகிறார், இல்லை இல்லை. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருத்தர் என்னுடைய வஸ்திரத்தை என்னை தொட்டதுண்டு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இதுக்கப்புறம் அந்த அம்மா மறைவாய் இருக்க விரும்பவில்லை. உடனடியாக இயேசுவின் பாதத்தில் வந்து அவள் அறிக்கையிடுகிறார், நான் ஒருவேளை இயேசுவை தெரியாமல் தொட்டிருக்கலாம், ஆனால் நான் எவ்வளவு வேதனையோடு வந்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றேன் என்கிறத எல்லா காரியத்தையும் இயேசு அறிவார் அப்படின்னு சொல்லி அவள் நேர இயேசுவினிடத்தில் நடுக்கத்தோட வந்தாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பாரங்களை இயேசு அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வேதனைகளை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை துளிர்க்கச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் தான் மறைவாயிருக்கல அப்படின்றத உணர்ந்து கொண்டு அவள் நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஆண்டவரே, நான் 12 வருடமாய் வியாதியாய் இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தேன், என்னுடைய ஆஸ்தி சொத்து எல்லாமே போய்விட்டது ஆண்டவரே, ஒரு மருத்துவராலும் என்னை சுகமாக்க முடியல, அதனால தான் உம்மை தொட்டேன், எனக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாள். 48ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். அவள் சுகமாக்கப்பட, அவளுடைய சுகவாழ்வு துளிர்க்க இங்கே இயேசு சொல்லுகிற காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு பாராட்டுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாசத்தோடு, இயேசு என்னுடைய வாழ்க்கையில பட்டு போனதை போன்ற இருக்கிற நிலைமைகளை அவராலே துளிர்க்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்க செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். இதன் மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு துளிர்ப்பை உண்டாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் எல்லா நிலைமையிலும், பட்டு போன எந்த ஒரு நிலைமையின் மத்தியில் உங்கள் வாழ்க்கையில துளிர்ப்பை உண்டாக்க வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. 12 வருடமாய் விடுதலையாக்க, கொஞ்சமாயிலும் சுகமாக்கப்பட முடியாத அந்த வியாதியின் மத்தியில ஒரே நிமிடத்தில் எப்போ அந்த ஸ்திரீ தன்னுடைய கையினாலே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார்களோ அதே நேரத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்கள் சுகவாழ்வு இந்த 2024ஆம் வாக்குத்தத்தத்தின்படி ஸ்தோத்திரம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். பாருங்க, இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் காணப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ மகிழ்ச்சியோடு அவள் கடந்து செல்லுகிற அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு துக்கமான ஒரு வார்த்தை வருகிறதை நாம் படிக்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 49ஆம் வசனத்தில் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். பாருங்க, இதே அதிகாரத்தில் இந்த ஜபாலய தலைவன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே, என்னுடைய 12 வயதுடையதான மகள் மரணத்துக்கு எதுவாய் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த
ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகும்படி தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்களும் அவரோடு கூட போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில தான் அந்த 12 வருட வியாதிப்பட்டதான அந்த ஸ்திரீ இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகி கொள்ளுகிறாள். அந்த நேரத்தில் இந்த ஜெபாலய தலைவனுக்கு எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் இந்த மரணத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட வேண்டும், இயேசுவே உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சுகவாழ்வு தன்னுடைய வாழ்க்கையில் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு வந்ததான அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தி வருகிறது? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, மரமே பட்டு போச்சு, உன்னுடைய நம்பிக்கை இனிமே இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த மகள் இறந்து போனாள். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாய் இரு. 50ஆம் வசனத்துல இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பயப்படாதே. இவன் பார்க்கிறான் 12 வருஷ வியாதி பட்டதான ஸ்திரீக்கு ஒரே நிமிஷத்துல சுகம் கிடைத்தது. இவனுக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாகி விட்டது. ஆனா கொஞ்சம் அடுத்த ஒரு செகண்ட்ல அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை தடை பண்ணுகிற வார்த்தை அவனுக்கு நேராய் வந்து விட்டது. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நல்ல உற்சாகமாய் நம்ம இனிமே விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது உங்களை அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்க பண்ணுகிறதான பல காரியங்கள், சம்பவங்கள் உங்களுக்கு எதிராய் வரும். ஆனா நீங்க அதை பார்க்கக்கூடாது. விசுவாசத்தோடு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன அந்த ஆண்டவரை, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாய் நிறைவேறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தலைவன் விசுவாசத்தோடு போய் ஆண்டவரை அழைத்து கொண்டு வருகிறான், அற்புதத்தை பார்க்கிறான். ஆனா அவனுக்கு கெட்ட செய்தி வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனை தேடும் போது எப்பொழுதுமே நல்ல காரியமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. சில நேரத்தில் சில தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளெல்லாம் மாற்றி கடைசியில் தேவன் துளிர்க்க செய்யும் போது நீங்க மாத்திரமல்ல, ஊரே ஆச்சரியப்படத்தக்கதாக அநேகர் தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஜெபாலய தலைவனுடைய வாழ்க்கையில் அவன் கொஞ்சம் சோர்ந்து போய், ஐயோ என் மகள் மரித்திட்டாளா அப்படின்னு சொல்லி, சரி ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, கொஞ்சம் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்தாருன்னா அவ்வளவுதான், அந்த மகள் மரித்ததாகவே இருந்திருக்கும். ஆனால் இயேசு உடனே அந்த ஜெபாலய தலைவனிடத்தில், பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். அநேக பிரச்சனைகளோடு ஒருவேளை வந்திருக்கலாம், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். என் குடும்பத்தில் கணவர் குடிக்கிறார், பிள்ளைகள் குடிக்கிறார்கள், ஒருத்தர் கூட சரியில்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனாயிரு, நான் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, கடைசியில் ஆண்டவர் அந்த ஜெபாலய தலைவனோடு அங்கே அவருடைய வீட்டுக்கு போகிறார். அநேகர் அழுது கொண்டு ஸ்தோத்திரம் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போய் 51 படிங்க. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அவன் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். மற்றவருடைய பார்வையில அந்த பெண்ணுடைய 12 வயது பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது. ஆனால் இயேசுனுடைய பார்வையில்
அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறாள், அவள் எழுப்பப்படுவாள் அப்படின்னு சொல்லி என்று சொல்லி எல்லாரையும் அங்கே அகற்றி அவர்களை வெளியே போக பண்ணி, அழாதுங்க, அவள் நித்திரை தான் பண்ணுகிறாள் என்று சொல்லி சொன்னபோது எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? சிரிக்கிறார்கள். என்ன இயேசு இப்படி சொல்றாரு? அவள் மூச்சு காற்றே இல்லை, மரித்து விட்டாள், மரித்து கொஞ்ச நேரம் ஆகுது, இயேசு இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரித்தாங்க. நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என் வாழ்க்கையில் சுக வாழ்வை 2024 துளிர்க்க செய்வார், இந்த காரியம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தோடு பேசும்போது மற்றவன் என்ன சொல்லுவான்? என்ன நடக்க போகுது, முட்டாள் பசங்க, முட்டாள் விசுவாசியாக இருக்க, இயேசு எங்கே செய்ய போகிறார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, உலகத்தின் பார்வையில் இயேசுவால் முடியாதது, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 54ஆம் வசனம் 55ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வந்து அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்து உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து இயேசு எழுப்பும்போது பிள்ளையை எழுந்திரு அப்படின்னு சொல்லி தூங்குகிற ஒரு குழந்தை எழுப்புகிறது போல எழுப்பும்போது அந்த குழந்தை அழகா எழும்பி அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அவளுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாதிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். தாய் தகப்பன்மார்கள் அந்த இடத்துல இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? யாருக்கும் சொல்ல வேண்டாம், இது அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினதே யாருக்கும் சொல்ல வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு உயிர்த்தெழுதல் இந்த சர்ச்சில் நடந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு 1000 வால் போஸ்டர் அடித்து ஒரு பெரிய பேனர் வச்சு இந்த 12 வயது பிள்ளை செத்து போய்விட்டது, இதை இந்த சபையில் ஜெபித்து இயேசு உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 போஸ்டராவது அடித்து ஊரெல்லாம் ஒட்டி நம்ம குறித்து பிரசித்தப்படுத்துவோம். ஆனால் இயேசு பாருங்க, அவர் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது வியாதியாக இருக்கலாம், அது மற்ற ஒரு இனிமே முடியாது, இனிமே நடக்காது, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், முயன்று பார்த்து விட்டேன், இனிமே முயற்சி செய்கிறதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். மனிதரால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு வாக்குத்தத்தத்தை சொல்ல போறீங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உங்க சுக வாழ்வை இயேசு சீக்கிரத்தில் துளிர்க்க செய்ய போகிறார். ஆமென். நீங்க உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள், நிறைவேற வேண்டிய காரியங்கள் எது இருந்தாலும் நீங்க ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த அற்புதத்தை செய்யும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். நம்பிக்கை இல்லாதபடிக்கு அழுது புலம்புகிற கூட்டத்தை எல்லாம் வெளியே அனுப்பி விடுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன, எப்பொழுதும் ஒரே புலம்பல், எப்பொழுது பார்த்தாலும் ஒரே நம்பிக்கையற்ற வார்த்தைகள், எப்பொழுது பார்த்தாலும் ஒரே அவிசுவாசமான காரியங்கள். என் தரித்திரம் நீங்காது, என் கடன் பிரச்சனை நீங்காது, என் கஷ்டம் என்னைக்கும் நீங்காது அப்படின்னு சொல்லி அதே தான் பாட்டா பாடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட புலம்பல் இருக்கிற இடத்துல நீங்களே உங்களுடைய துளிர்ப்புக்கு தடையா இருப்பீங்க. உங்கள் சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு நீங்களே தடையா இருப்பீங்க. நீங்க அறிக்கையிடுங்க, சுகவாழ்வை ஆண்டவர் இந்த வருடத்திலே துளிர்க்க செய்ய போகிறார். சீக்கிரமாக என்னுடைய சுகவாழ்வு துளிர்க்க அவர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு செயல்படுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோல இரண்டாவதாக ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போறோம். எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான்.
இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை விதைத்து அந்த விசுவாச விதையின் மூலமாக ஒரு துளிர்ப்பை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரையுள்ள வார்த்தைகளை படிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவரை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எசேக்கியேல் என்கிற ராஜாவை குறித்து நீங்க வேதத்தில் படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் மற்ற ராஜாக்களை போல அல்லாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அளவு கடந்ததான ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா. விக்கிரகாராதனை அவருக்கு முன்னாடி அவங்க அப்பாவே பயங்கரமான ஒரு விக்கிரக தோப்புகளை வைத்து தேசத்தை நாசமாக்கின ஒரு ராஜாவா இருந்தாலும் இவர் அதையெல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் அரசாட்சி செய்த ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். அதனாலே அவரை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட நிலைமையில எசேக்கியாவுக்கு திடீரென்று வியாதி வந்து அது மரண வியாதியாக அது மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை பார்க்கும்படியாய் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசி சும்மாச்சும் ஐயா ராஜாவே உங்களுக்காய் நான் ஜெபம் பண்ணிட்டேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா ராஜா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. அந்த எசேக்கியா ராஜாட்ட சொல்லு, எசேக்கியாட்ட போய் சொல்லு, வீட்டு காரியத்தை எல்லாம் சரிப்படுத்தட்டும், அரசாட்சியில சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் சரிப்படுத்த சொல்லு. அவன் மரிக்க போறான், அந்த ராஜா எசேக்கியேல் மரிக்க போறார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு போது ஏசாயா தீர்க்கதரிசி போய் தேவன் சொன்ன அந்த காரியத்தை உண்மையாய் சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியேல் அவன் மிகவும் அழுதான். சுபர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். விண்ணப்பம் பண்ணுகிறார், ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் அழுகிறார். ஆண்டவரே, நமக்கு முன்பாக மன உண்மை உத்தவமாக ஆண்டவரே செயல்பட்டேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவரால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. இந்த ஏசாயா இவருக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு பாதி அந்த அரண்மனையின் முற்றத்தை தாண்டி போய்விட்டார். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. ஆண்டவரை என்ன சொல்லுங்கப்பா, நீ திரும்பி போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, நான் அவனை குணமாக்க போறேன், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருடத்தை என்ன செய்ய போறேன், கூட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு ஏசாயா போகிறார். போய் அங்கே அந்த ராஜாகிட்ட சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, ஆண்டவர் சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா அவனுடைய வாழ்க்கையில சுகவாழ்வை தேவன் துளிர்க்க செய்தார். 15 வருடம் ஆயுளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். 5-6 வசனத்துல படிங்க, யாராவது படிங்க. நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, திரும்பி போய் சொல்லு ஏசாயா, அந்த
ராஜா அவன் எசேக்கியேல் அழுகிறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியவில்லை, நீ திரும்பி போய் சொல்லு, உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடத்தோடு கூட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். ஒரு அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திர. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை கூறி அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து அங்கே அந்த அவனுக்கு இருந்ததான வியாதி, அந்த ஒருவேளை கேன்சர் வியாதி போன்றதான ஒரு பிளவையாக இருந்திருக்கலாம், அதன் மேலே பற்று போட்டபோது அங்கே அவன் பிழைத்தான். அந்த மரணக்கட்டு அந்த எசேக்கியேலை விட்டு நீங்கி போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களில் வியாதிகளோடு போராட்டத்தோடு ஒருவேளை இருந்து கொண்டு வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் ஆயுச நாட்களை ஆசீர்வதித்து கூட்டி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் ஏசாயாவிட்ட இந்த எசேக்கியேல் அடையாளத்தை கேட்கிறார். நான் பிழைப்பதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு மறுபடியும் போய், கர்த்தாவே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீரே நன்றி அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு போவேன் என்பதற்கு அடையாளம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லுங்க, ஒரு அடையாளத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே காண்பியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் படிங்க. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். இந்த கடிகாரத்தில், அந்த காலத்தில் உள்ள அந்த கடிகாரத்தில் சாயை 10 பாகை முன்னிட்டு அதிகமாய் ஓட வேண்டுமா, இல்லாவிட்டால் பின்னிட்டு அது திரும்பி ஓட வேண்டுமா அப்படின்னும் போது எசேக்கியா தெரிந்து கொள்ளுகிறார். அது முன்னாடி பாஸ்டாக ஓடுறது ரொம்ப ஈஸி, அது பின்னிட்டு 10 பாகை பின்னிட்டு வருகிற அடையாளம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதன்படியே அங்கே நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த எசேக்கியாவுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அவர் மகிமையை செலுத்தின காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். வேறு அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே மற்ற சில காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தின காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், இந்த மரம் பட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லி இருந்த நிலைமையின் மத்தியில் அவனுடைய நம்பிக்கையோடு கூடிய அந்த ஜெபம், கண்ணீர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுத்தது. அவனுக்கு 15 வருடம் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருந்தது. எசேக்கியேல் ராஜாவினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா அவர் காரியத்தை மாற்றுவார் என்கிற விசுவாசம் இருந்தது. நீங்களும் கூட இந்த வருடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை வீடுகளிலே போர்டாக மாட்டி மறந்து போவதை விட ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீரே, அதை எனக்கு நிறைவேற்றப் போகிறீர் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. கர்த்தர் கண்டிப்பாய் உங்கள் சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே ஆண்டவரை இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகவாழ்வு துளிர்த்திருக்க அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சர் இடத்துல தானியேல்
உன்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த ராஜாவனால கீழ்ப்படியவே முடியல. தேவனுக்கு பிரியமாய் அவனால் நடக்கவே முடியல. தேவனிடத்துல விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருக்க முடியல. கடைசியில அவன் மனிதரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து நீங்க செயல்படுவீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நீங்க ஜீவிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய இன்னைக்கும் போதுமான தேவனாய் இருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில 12 வருடமாய் எவ்வளவோ முயற்சி செய்து அவளுடைய வாழ்க்கையில நோயிலிருந்து சுகமாக்கப்பட மருத்துவர்களை தேடி சொத்தையெல்லாம் இழந்து போனாள். ஆனால் கடைசியில இயேசுவினிடத்தில் வந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அவளுடைய பட்டு போனதான வாழ்க்கை அது துளிர்விட்டது. ஒரே நிமிடத்திலே துளிர்விட்டது. இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நம்பி, இயேசுவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் வியாதியின் மத்தியில் எங்கள் சுகவாழ்வு துளிர்க்க போகிறபடினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தின் மத்தியில் எங்கள் சுகவாழ்வு துளிர்க்க போகிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு எதிரான போராட்டங்கள் மத்தியில் சுகவாழ்வு துளிர்க்க போகிறபடினால ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் வேலைகளிலே, வியாபாரங்களிலே, தொழில்களிலே ஒரு சுகவாழ்வு துளிர்க்க போறபடியினால ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. இயேசுவே, சுகவாழ்வை நீர் துளிர்க்க செய்ய போகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஹல்லேலூயா. அவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், வார்த்தை வந்தாலும் எசேக்கியேல் ராஜா அவனுடைய வாழ்க்கையில் அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவன் துளிர்க்க செய்ய வல்லமையுள்ளவர். தேவனுடைய வியாதியை நீக்கி போட வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை நீங்க நம்பி செயல்படுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அபிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை பார்க்காதிருங்க. அற்புதங்களை செய்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த ஜெபாலய தலைவனுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டதனுடைய குடும்பத்தின் உன்னுடைய மகள் இனிமேல் பிழைக்க மாட்டாளே, இனி போதகரை நீ தொந்தரவுப்படுத்த வேண்டாம், திரும்பி வந்துரு, இயேசுவை விட்டு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் ஜெபாலய தலைவனுடைய வாழ்க்கையில் நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை எழுப்பி அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீரே. நீர் துளிர்க்க செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நிலைமைகளை துளிர்க்க செய்கிற தேவன், நம்பிக்கையற்ற நிலைமைகளை துளிர்க்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான சுகவாழ்வு தேவனே அருளிடுவார். எல்லாரும் சுக
சுக வாழ்வு சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவே. இன்மையிலும் அருமையிலும் இன்பத்தை ருசித்திடுவே. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவே. எல்லாரும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாடுங்க. இன்பத்தை ருசித்திடுவே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பயப்படாதே, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா உங்களோடும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபித்து முடிக்கும் முன்னாடி 2வது வாரம் நம்ம வட இந்திய மிஷனரி பணிகளுக்காக மிஷனரி காணிக்கை எடுப்போம். இன்னைக்கு 1ஆம் தேதியில் திருவிருந்து நடைபெற்றதுனால திருவிருந்து இன்னைக்கு இல்லை. இந்த சின்ன உண்டியல் பெட்டியில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். இப்பொழுது பாடல் பாட விரும்புகிறவர்கள் ஒரு பாடலை பாடும்போது மிஷனரி காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். காக்குமே சுராஜா, கைவிடாத கர்த்தரே சுராஜா, கண்மணி போல் காக்குமே சுராஜா, கைவிடாத கர்த்தரே சுராஜா. ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம், ஊற்றிடும் நாவில் ஊற்றிடும். ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம், ஊற்றிடும் நாவில் ஊற்றிடும். பாத சாசததாதப பாத 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 சாசததாதப பாசனிட பாதரிச. கண்மணி போல் காக்குமே சுராஜா, கைவிடாத கர்த்தரே சுராஜா, கண்மணி போல் காக்குமே சுராஜா, கைவிடாத கர்த்தரே சுராஜா. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்த இயேசுவே, நீங்க மட்டும் கைவிடாமல் இனிமேலும் கைவிடாமல் என்றும் என்றும் தேற்றும் இயேசுவே, என்றும் என்றும் தேற்றும் இயேசுவே.
இந்த வேளையிலும் எல்லாரும் கண்களை மூடி கொடுத்த காணிக்கைகளுக்காக கேட்ட வசனங்களின்படி தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மத்தியில் வந்திருக்கிற பாஷம்மாவுடைய பெரியம்மா ஊர்லேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஜெபத்தை செய்வார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான சபைக்காய் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பை எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒரு நாள் கூட நீர் கொடுத்தீரே. இந்த வருஷ ஆரம்பத்திலே ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காய், ஊழியக்காரர்களுக்காய், ஊழியக்காரன் குடும்பத்துக்காய், சபைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இந்த வருஷத்தில் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த வருஷ ஆரம்பத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் குடும்பங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணணும். ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே மகிமை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வருஷக்கணக்காய் ஆண்டவரே கர்த்தருடைய செய்கிறதான ஊழியக்காரனை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தெய்வமே அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டு இந்த தேசத்திலே ஆண்டவரே அநேக மக்கள் வாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, இது இருக்கிறதான மக்கள் ஆண்டவரே ஒருவரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேணும். இந்த ஒரு கூட்டம் திரளாகூட்டம் மக்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேணும். அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே தெய்வ அற்புதம் செய்து தம்முடைய சபையை ஆண்டவர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்னாக ஒரு கூட்ட மக்களை இந்த பிரதேசத்தில் எடுத்து உயர்த்தும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரன் குடும்பத்தை மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் சுகபலங்களை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்கள் அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய மகிமையின் கிருபை கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவருடைய தேவைகளை சந்திக்கணும். வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கணும். ஆண்டவரே, கண்ணீருக்கு மக்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மக்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் தாழ்த்துக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளிலும் அப்பா உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை ஆராதித்த ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருகிற நாட்களும் ஜனங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் உயர்வை கர்த்தர் தாமே கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த வருடத்தில் நீர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரே சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம். கத்தாவே, ஆண்டவரை அன்றைக்கு 12 வருடமாய் சுகமில்லாத ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இயேசுவை உம்மிடத்தில் அவள் விசுவாசத்தோடு வந்தாளோ, விசுவாசத்தோடு தொட்டாளோ அவளுக்கு விடுதலை உண்டாயிற்று. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு தேவனை பின்பற்ற விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலைமைகளில் விடுதலையை கொண்டு வர ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மிஷனரி காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிஷனரி காணிக்கைகளை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஊழியம்
ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் இந்த வட இந்திய பகுதிகளில் ஆண்டவரை ரட்சிப்பின் பணியில் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவர் தேசம் கர்த்தரை அறியும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாரையும் உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை